மாற்றிடுவீர். தேவனின் கிருபை உண்மையுமே தலைமுறை தலைமுறை நீடிக்குமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருவழிபாட்டு ஆண்டின் புதிய காலகட்டத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் இறை மக்களே, இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. இயேசுவின் வருகையை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்கும் நம் அனைவருக்கும் இயேசுவின் இனிய வாழ்த்துக்கள் உண்டாகுக. கிறிஸ்துவின் முதல் வருகையான கிறிஸ்து பிறப்பை கொண்டாட தயாராகும் நாம் அதே வேளையில் அவரின் இரண்டாம் வருகைக்கும் நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாசகங்கள் விழித்திருங்கள், தயாராயிருங்கள் என்று நம்மை எச்சரிக்கின்றன. நோவாவின் காலத்தில் நிகழ்ந்தது போல எதிர்பாராத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்பதை நற்செய்தி நமக்கு நினைவூட்டுகின்றது. இன்று நாம் ஏற்றும் திரு வருகை கால முதல் மெழுகுவர்த்தி நம்பிக்கையை குறிக்கின்றது. புற இருளை அகற்றி நம் அகத்தில் இறை ஒளியை ஏற்றிட இது நமக்கு அழைப்பு விடுகின்றது. இறைவன் எப்போது வருவார் என்று அறியாத நிலையில் விழிப்போடும் இறை பற்றோடும் வாழவும் மீட்புக்குரிய நற்செயல்களை செய்யவும் தேவையான வரங்களை கேட்டு நம்பிக்கையின் மக்களாக இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியானது ஆபிரகாம், செல்வம், சிங்கராயன், சிறிய புஷ்பம் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், சூசைப்பாக்கம் ஆசிரியர் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும் ஒப்புக்கொள்ளப்படும். நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கன் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக
அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதி அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது பல பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணகரசு பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவீர்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒற்றைப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. இறுதி நாட்களில் எருசலேம் இறைவனின் இல்லமாக திகழும் என்று எல்லா மக்களினத்தாரும் அதை நோக்கி வருவார்கள் என்றும் இன்றைய வாசகம் கூறுகிறது. கடவுளின் அருளின்றி மனித உள்ளங்களில் உண்மையான அமைதி நிலவாது. நம்மிடையே அன்பு வளரவும் அமைதி தழைத்தோங்கவும் ஆண்டவர் ஒளியில் நடப்போம் வாருங்கள் என்று அழைப்பு விடுவிக்கும் இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகளை கேட்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-5 உடைய. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-5 உடைய. யூதாவும் ஜெருசலேமும் குறித்து ஆமோசின் மகன் ஏசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோயில்கள் அமைந்துள்ள மலையெல்லாம் மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறியில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து திருச்சட்டம் வெளிவரும், ஜெருசலேமில் இருந்து ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கு தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு வாரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோப்பின் குடும்பத்தாரே வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் எண் 69. பக்கம் எண் 69. உயிரே ஆண்டவரை
கிறிஸ்துவின் வருகையால் மீட்பு நெருங்கிவிட்டது. ஆயினும் இருளின் ஆதிக்கம் இன்னும் முற்றிலுமாக மறையவில்லை. எனவே களியாட்டங்களையும் சிற்றின்பங்களையும் தவிர்த்து இயேசு கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ளவும் ஒளியின் பிள்ளைகளாய் வாழவும் பவுலுடையார் 2ஆம் வாசகத்தின் வழியாக விடுக்கும் அழைப்பிற்கு செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும். 2ஆம் வாசகம். நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 11 முதல் 14 வரை. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 11 முதல். சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24. மத்தேயு அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 37 தொடக்கம். மானிட மகன் வருகை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டு உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாக இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். ஆகவே நீங்களும்
ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அரசு பணி செய்து ஓய்வு பெற்ற ஆசிரியர், அவர் பெயர் பாக்கியம் ஆசிரியர். அவர் நகருக்கு வெளியே சென்று தனது கடைசி காலத்தை செலவழிக்கலாம் என்று முடிவெடுத்தார். எனவே நகருக்கு வெளியே ஒரு இடம் வாங்கி அங்கு வீடு கட்டி தனது மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தார். அந்த வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வீட்டு தோட்டம் அமைத்தார். அதை கவனிப்பதும் அது அவருக்கு பொழுதுபோக்குவதற்கு சரியாக இருந்தது. தோட்டத்திலே நல்ல காய்கறிகள், நல்ல பழ மரங்கள் இவைகளெல்லாம் நட்டு வைத்து மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. கொஞ்ச நாள் கழித்து அவருடைய பக்கத்திலே ஒரு வீட்டுக்காரர் ஒருவர் வந்தார். அவருடைய பெயர் சந்திரன். அவருக்கு இந்த பாக்கியம் ஆசிரியர் மேல் ஒரு பொறாமை, ஒரு காழ்ப்புணர்வு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரே, ரொம்ப அமைதியாக வாழ்க்கை நடத்துகிறாரே அப்படிங்கிறதுல ஒரு பொறாமை. நம்ம சமூகத்திலும் அப்படித்தான். யாராவது நல்லா சந்தோஷமாக முன்னேறிட்டு இருந்தா உடனே நமக்கு கொஞ்சம் அப்படி மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு கலகலப்பு, ஒரு முறுமுறுப்பு ஏற்படும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, குப்பை, அவர் வீட்டில் உள்ள குப்பையை எடுத்து இந்த சந்திரன் பாக்கியம் அவருடைய காம்பவுண்ட், அவருடைய அந்த வீட்டில் கொட்டிடுறது. சில நேரத்தில் வீட்டு பக்கத்தில் சைடில் கொட்டுவார், சில நேரத்தில் வாசல் முன்னே கொட்டிட்டு போயிடுவார். இப்படி நடந்து கொண்டே இருந்தது. இந்த பாக்கியம் ஆசிரியர் எந்த விதமான எதிர்வினையும் செய்யவில்லை, எதிர்த்தாக்குதலும் ஒன்றும் செய்யலை. அது ஒன்றுமே அவருக்கு அவர்கிட்ட போய் சண்டையும் போடலை. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார், தாங்கி கொண்டே இருந்தார். ஒரு நாள் காலையில் எழுந்தவுடனே பாக்கியம் ஆசிரியர் வீட்டை திறக்கிறார். வீட்டு முன்னையே குப்பைத்தட்டியை கொண்டு வச்சுட்டு போயிட்டார் சந்திரன். அப்போது என்ன செய்யறேன்னு தெரியல, பார்க்குறார். பார்த்து அந்த குப்பைத்தட்டி எடுக்கிறார். எடுத்து ஓரமாக குப்பையை தட்டி விட்டு அந்த குப்பை தொட்டியை நன்றாக கழுவி சுத்தம் செய்து வீட்டுக்கு பின்னால் இருந்த தன்னை தோட்டத்தில் இருந்த பழங்கள், காய்கறிகள் எல்லாவற்றையும் அந்த குப்பை தொட்டி அதில் அந்த பக்கெட்டில் போட்டு, அந்த வாளியிலே போட்டு நிரப்பி அந்த சந்திரன் அவருடைய வீட்டிற்கு செல்லுகிறார். கதவை திறந்து அவர் வெளியே வருகிறார். வந்தவுடனே, ஐயா, உங்களுடைய குப்பை தொட்டி நீங்கள் மறந்து எங்கள் வீட்டு முன்ன வச்சுட்டு போயிட்டீங்க. அவருக்கு தூக்கி வாரி பாட்டுது. அப்படி ஒரு பிரமிப்பு. உள்ள பார்த்தா எல்லாம் பழங்களும் காய்கறிகளும் இருக்குது. நம்ம இவருக்கு கடுப்பேற்றணும் அப்படின்ட்டு குப்பையை வச்சு அவர் வீட்டு முன்ன வச்சோம். ஆனால் இவர் அதுக்கு பதிலாக பழங்களையும் காய்கறிகளையும் தந்திருக்கிறாரே என்று ஒரு ஆச்சரியம். அதன் பிறகு அவர் மன்னிப்பு கேட்டார். 2 பேரும் அதிலிருந்து மகிழ்ச்சியான நண்பர்களாக வாழ ஆரம்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலுடையார் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். மனித இயல்பை அல்ல, இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். மனுஷனுக்கு சண்டை, சச்சரவு, பொறாமை இவைகளெல்லாம் அதிகமாக வரும். ஆனால் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் முடிந்து, வழிபாட்டு ஆண்டு முடிந்து, வழிபாட்டிலே ஒரு புதிய ஆண்டை நாம் துவங்குகிறோம். திருவருகை காலம், அதனுடைய முதல் நாள், திருவழிபாட்டு ஆண்டினுடைய பிறந்த நாள், திருவழிபாட்டு ஆண்டினுடைய புத்தாண்டு நாள் என்று சொல்லலாம். எனவே இந்த புதிய நாளிலே முதலாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும், நம்மை நாம் தயாரிக்க வேண்டும் என்பதற்காக
இந்த திருவருகை காலத்தை வழிபாட்டு ஆண்டினுடைய முதல் காலமாக அதிலிருந்து ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பிலிருந்து அவருடைய வருகையிலிருந்து நாம் ஆரம்பிக்கின்றோம். எனவே திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு, முதல் நாள் வழிபாட்டிலே நாம் இருக்கிறோம். எனவே இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துவது விழிப்பாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள். அப்போ நாம் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை விட்டுவிட்டு பகலின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று 2ஆம் வாசகத்தில் அருமையாக சொல்லுகிறார் பவுலடியார். ரோமர் 13:12. இந்த வாசிக்கப்பட்ட இந்த 2ஆம் வாசகம், இந்த பகுதிதான் ஒரு மனிதரை தொட்டு அந்த மனிதரை புனிதராக மாற்றியது. யார் அந்த புனிதர்? இஞ்ஞாசியாரா? இல்ல ஐயா, ரொம்ப சிறப்பு. புனித அகஸ்தினார். புனித அகஸ்தினார் அவர் மனுஷரா இருந்தார், பாவியாக இருந்தார், படு மோசமான பாவியாக இருந்தார். அவர் இரவிலே ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எடுத்து வாசி, அவருக்கு தென்பட்டது இன்னைக்கு நாம வாசித்த இன்னைக்கு 2ஆம் வாசகம் தான். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11 வாசம் பார்த்தீங்களா? அதுதான் 12வது வசனம். அதை வாசிங்க. 12. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி விட்டது. இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. தொடர்ந்து களியாட்டம், குடிவரி, கூடா ஒழுக்கம், காமவரி, சண்டை சச்சரவு இவற்றை தவிர்ப்போமாக. தொடர்ந்து தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் ஆட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு இதுதான் இதில் சொல்லப்பட்டதுதான். குடிவரி, கூடாவழக்கம், காமவரி, தீய இச்சை, அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா இதுதான். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு, சந்தோஷமாக இரு, வாழ்க்கை குதூகலமாக இருப்பதற்கே அவருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தார். வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு எவ்வளவு குடிவரி, களியாட்டம், கூடா ஒழுக்கம், காமவரி, இதுல தான் அவர் இருந்தார். புரிஞ்ச அகஸ்தினார். அவங்க அம்மா அழுதாங்க. பல பேர்கிட்ட போய் என் பிள்ளை மனமாறணும்னு இவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அவருக்கு இந்த வாசகம் அவரை அப்படி தட்டி எழுப்பியது. ஆகா, அப்ப நாம இருள்ல இருக்கிறோம், நாம ஒளிக்கு வரணும். ஊனியல்புல இருக்கிறோம், தீய ஆவிக்குள்ள நாம இயல்பை வரி கொள்ள வேண்டும், ஆண்டவரை அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் உணர்ந்தார். இந்த வாசகம் அவரை தொட்டது. எழுந்தார். 11ஆம் வசனத்திலே நாம் சொல்வது போல உறக்கத்திலிருந்து விழித்தலும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. எழுந்து அவர் மனமாறியவராக, புனிதராக மாறி பாவ சங்கீதனம் செய்கிறார். பாவ சங்கீதனம் செய்கிறார். தனது கடந்த கால வாழ்க்கை அவ்வளவற்றை பாவ சங்கீதனம் செய்கிறார். அந்த பாவ சங்கீதனத்தை அவர் நூலாக வெளியிடுகிறார். பாவ அறிக்கை என்ற ஒரு அருமையான ஒரு நூலை, வெளியீடு என்ற நூலை அவர் வெளியிடுகிறார். புனிதராக மாற்றுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு 4 வாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தயாரிப்பு. 4 வாரம் நாம் தயாரிக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். எனவே இந்த முதல் வாரத்திலே விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அடிப்படையாக கொண்டு நமக்கு அருமையாக அழைப்பு விடுக்க. எனவே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் சாத்தான் நம்மை சுற்றி சுற்றி வருகிறான். அதிகமான சோதனைகள். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அறிவு தெளிவோடு விழிப்பாக இருங்கள். ரொம்ப கவனமாக இருங்கள். நம் எதிரியாகி அலகை யார விழுங்கலாம், யார குழியில விழ வைக்கலாம், யார பாவ சோதனையில விழ வைக்கலாம் அப்படின்ட்டு கர்ச்சிக்கும் சிங்கம் போல, பசியாக இருக்கக்கூடிய சிங்கம் போல தேடி திரிந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யார சாத்தான் குறிவைக்கும்? சின்ன பிள்ளைகள். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை தான் ஈஸியா கெடுத்துடலாம் அப்படின்ட்டு சின்ன பிள்ளைகள், பசங்க பிள்ளைகளை எப்படி அது குறிவைக்குது? செல்போன்ல.
அதே போல இளைஞர்கள், இளம்பெண்கள், யாரை விழுங்கலாம் இவங்க அப்படி சுத்தி திரிந்து கொண்டே இருக்கிறது. அது பிறகு யாரு உங்களை கோயிலுக்கு நீங்க வர்றீங்க பார்த்தீங்களா, இவ்வளவு தடைகளை தாண்டி, இவ்வளவு குளிர், மழை, 3 நாட்களாக மழை, குளிர், 23 டிகிரி சென்டிகிரேடில் இருக்கிறோம். நாம கொடைக்கானல்ல இருந்த மாதிரி இருக்குது. ஒரு வருஷமும் 23 வந்ததில்லை, அவ்வளவு. அப்ப அதையெல்லாம் தாண்டி நீங்க வந்திருக்கீங்க பாருங்க. அப்போ சாத்தான் உங்களை தான், யாரை விழுங்கலாம், உங்களை மாதிரி ஆட்களை தான் பிடிக்கிறான். அப்ப யார் ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களோ, யார் வீக்கா வலுவற்று இருக்கிறாங்களோ அவங்கள தான் அவன் பிடிப்பான் சாத்தான். எனவே ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். எனவே அப்போ இந்த திருவருகை காலத்துல நாம விழிப்பாக இருந்து ஆண்டவருடைய வருகைக்காக நாம் தயாரிக்க வேண்டும். இயேசுவையே அணிந்து கொள்ள வேண்டும். நாம இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை பாருங்க. இன்னைக்கு அந்த அகுஸ்தினார் முதல்ல வாழ்ந்த மாதிரி தான் சில பேர் பழைய கொள்கை இருந்தது, சாருவாக்கா போன்ற சில கொள்கைகள் எல்லாம் இருந்தது. வாழ்க்கையை நம்ம எப்படிலாம் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி. நீதித்தலைவர் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதித்தலைவர்கள் 21, 25. அவங்கள வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை, அரசர் கிடையாது. அப்ப இஸ்ரேல் மக்கள் நல்லா பாருங்க, வார்த்தை அருமையான, அவரவருக்கு எது நேர்மையாகப்பட்டதோ அதை செய்து கொண்டு தெரிந்தார்கள். இன்னைக்கு நம்ம சமூகத்தில் அதுதான், எனக்கு இது சரின்னு படுது, நான் அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். அப்போ மற்றவங்க பார்வையில் அது தவறாக இருக்கலாம், எனக்கு இது சரின்னு படுது, அதனால நான் செய்வேன். இப்போ மது அருந்துறாங்க, ஒருத்தர் மது அருந்திக்கிட்டே இருக்கிறார். அப்போ அது நம்ம பார்வையில் அது தப்பு, என்ன, அது உடம்புக்கும் கெடுதி, சமூகத்துக்கும் அது கெடுதி. ஆனால் அவரு என்ன அதை நினைக்கிறாரு, எனக்கு அது சரி. எப்படி, நான் வேலை செஞ்சுட்டு வரேன், எனக்கு அது நல்லா இருக்குது, உடம்பு வலியை நீக்குது, என்ன, அடுத்து என் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை, ஓவர் பிரச்சனை வருது, மனைவி தாங்க முடியல, பிள்ளைகளினுடைய எரிச்சல் தாங்க முடியல, வேலை செய்கிற இடத்துல பாசனுடைய நெருக்கடி, மற்றவங்க தொந்தரவு பண்ணுறாங்க, இப்படி பக்கத்துக்கு. அப்போது இப்படிப்பட்ட மன உளைச்சல்னால நான் மது அருந்துறேன். அப்போ பார்த்தீங்களா, அப்போ இது அவருக்கு அது நேர்மையாகப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இப்படி எல்லாரும் எனக்கு எது சரி, அப்போ நாம் நியாயப்படுத்துகிறோம். ஏன்னா நம்மளே நாம் ஏன் உடம்பு வலியை போக்குறது, மன உளைச்சல் போக்குறதுக்கு வேறு வழி இல்லையா? அப்போ பெண்கள் என்ன, பெண்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தான் இன்றைக்கி மன உளைச்சல் இருக்குது, ஏகப்பட்ட. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப நிறையா, எவ்வளோ பெரிய புத்தக பைகளை அவர்கள் தூங்கி கொண்டு வருகிறார்கள். ஆங்கில வழி கல்வியிலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப. அப்போ இளைஞர்கள், இளம்பெண்களுக்கும் இன்னைக்கு மன அழுத்தம் இருக்கிறது. பெண்களுக்கு இப்போ இன்னைக்கு பெண்களும் வேலை செய்கிறாங்க, அவங்க வேலை பார்க்குற இடத்துல மன உளைச்சல், குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அப்போ பார்த்தீங்களா, இதுதான் இன்னைக்கு மனுஷர்கள். எனக்கு எது சரின்னு படுதோ அப்படி நம்ம தவறாக இருந்தாலும் அதை நியாயப்படுத்தி அவன் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன, இன்னைக்கு சமூகம் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. எனக்கு இது சரின்னு படுது, நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதுதான் சாத்தான். அந்த சரின்னு படுது பார்த்தீங்களா, எனக்கு இது சரின்னு படுது, எனக்கு இது நேர்மையாகப்படுது, அதுதான் அந்த சாத்தான். அவன் அப்படியே சொல்லி அதே போல தவறையும் நியாயப்படுத்த வைப்பான். வைத்து அப்படியே இந்த சமூகம் சாக்கடையிலே ஊறி கிடக்கணும், நீ ஆண்டவர் பக்கம் போயிடாத அப்படிங்கிற மாதிரியே அவன் வேலை. விழிப்பாக இருந்து அவன் விழிப்பா இருக்கிறான் தெளிவா அவனுடைய காரியத்துல. நாம் ஆண்டவருடைய காரியத்திலே விழிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த திருவருகை காலம் முதல் ஞாயிறு நமக்கு தெளிவாக அழைப்பு விடுக்கிறது. 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரொம்ப தெளிவாக இருக்கணும், அறிவு தெளிவோட ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்பிக்கை, அன்பு, அந்த நம்பிக்கை அன்பையும் மார்பு கவசமாக. ஏன்னா சாத்தானோட நம்ம போராடணும். அப்ப போராடுறதுக்கு ஆயுதம் அருமையாக பவுலடியார் சொல்றார், அன்பையும் நம்பிக்கை நீ மார்பு கவசமாக அணிந்து கொள்.
எவ்வளவு வாழ் ஊடுருவினாலும் எதாலும் எந்த தோட்டாவாலும் துளைக்க முடியாதது. அன்பையும் நம்பிக்கையும் நீ மார்பு கவசமாக அணிந்து கொள். அடுத்து எதிர்நோக்கு இருக்கிறது. நம்பிக்கை, எதிர்நோக்கு, விசுவாசம். நாம் பழைய வார்த்தையில விசுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த விசுவாசத்தை நீ தலை சீராவாக, தலை கவசமாக அணிந்து கொள். ஏன்னா தலையிலையும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்ல அப்படின்ட்டு. அவ்வளவுதானா? சரி. அப்போ அந்த சாத்தானை வெல்வதற்காக, சாத்தானோடு போர் புரிவதற்கான ஆயுதம் நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கு. இந்த மூன்றையும் படைக்கலங்களாக நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். தூங்குகிறவனே விழித்தெழு. வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில செத்து கொண்டிருக்கிறவனே, ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஆன்மீக இறப்பு அப்படிங்கிறத ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் நம்ம பார்த்தோம். உடல் ரீதியான மரணம், ஆன்மீக ரீதியான மரணம் என்னங்கிறத பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? அப்போ நீ ஆன்மீக ரீதியாக நீ செத்து கொண்டிருக்கிறாய், இந்த உலகத்தின் ஆட்டங்களையும் நடப்பது. எனவே நீ உயிர்த்தெழு. அதே போல தூங்கி கொண்டிருப்பவனே, அறிவு தெளிவில்லாம, விழிப்பா இல்லாம, மந்தமாக தூங்கி கொண்டிருப்பவனே விழித்தெழு. கிறிஸ்து உன் மீது ஒளிந்தருவார். ஆண்டவர் பிறக்க போகிறார், அவர் ஒளி வீச போகிறார். எனவே நீ விழித்தெழு. 1 பேதுரு 5ஆம் அது வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11, 12. நம்ம ஏற்கனவே அந்த படைக்கலங்களை பத்தி பார்த்தோம். தீயாவிகளோடும் போராடுகிறோம். மனுஷரோட மட்டும் நம்ம வாழ்க்கை போராடுறது இல்லை. எவ்வளவு அருமையாக சொல்லப்படுகிறது யார் யாரோடலாம் நம்ம போராடுறோம் அப்படிங்கிறது. தீ ஆவிகள், அதிகாரம் செலுத்துவோர், நிறைய நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தோட நாம போராடணும். அப்போ நம்ம கண்டிப்பாக நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கு இதை நாம் ஆடையாக, படைக்கலன்களாக நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போ இதுதான் சரியான நேரம். நாம தூங்கிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும்? களைகள், பகைன் வந்து நம்மளை எல்லா காரியம், எந்தெந்த காரியத்திலலாம் நம்மளை மூழ்கடிக்க முடியுமோ தீ எண்ணங்களால் மூழ்கடித்து விடுவான். எனவே எழுந்திருப்போம். தூங்குகின்ற நிலையில இருப்போர் எழுந்திருப்போம், விழிப்பாக இருப்போம். அலகை நம்ம எப்பொழுதும் சூழ்ந்து நிற்கிறது, எப்பொழுது நம்ம கவுக்கலாம் அப்படின்ட்டு. எனவே இந்த திருவருகை காலம் முதல் ஞாயிறு வழிபாட்டில் இருக்கிறோம். விழிப்பாக இருப்போம், ஆயத்தமாக இருப்போம். படைக்கலன்கள், அன்பு, எதிர்நோக்கு, நம்பிக்கை இவற்றை படைக்கலன்களாக அணிந்து கொண்டு அந்த சாத்தானை எதிர்த்து போராடி கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொண்டு அவரை எதிர்கொள்ள தேவையான வரம் வேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
கேட்டருள நமது மன்றாடுகள் விண்ணப்பங்களை ஆண்டவரிடமிட்டு சொல்லி வேண்டுவோம். வழிகாட்டும் இறைவா, உமது வருகைக்காக மக்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இன்றைய நற்செய்தி கூறுவது போல விழித்திருக்கும் பணியாளர்களாக செயல்பட வரமருள வேண்டும். அவர்கள் உமது வார்த்தை என்னும் ஒளியால் மக்களின் உள்ளங்களில் நம்பிக்கையை விதைக்க தேவையான ஞானத்தையும் தூய ஆவியின் ஆற்றலையும் பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசே, நாடுகள் ஒன்றுக்கொன்று எதிராக வாள் ஏந்தா, இனி அவை போர் பயிற்சியும் பெறா என்ற இறைவாக்கிற்கேற்ப உலகில் நிலவும் போர் மேகங்கள் கலையவும் வன்முறைகள் ஒழியவும் அருள் புரியும். உலகத் தலைவர்களின் உள்ளங்களில் அமைதி உணர்வை எழுப்பி மனிதநேயம் தலை தோங்கச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்து வாழ்வுக்காக ஒளியானவரே, இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கிவிட்டது என்று பவுலடியாரின் வார்த்தைகளை மனதில் கொண்டு நாங்கள் இருளில் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் கவசத்தை அணிந்து கொள்ள வரந்தாரும். களியாட்டம், குடிவெறி போன்ற உலக இன்பங்களில் மயங்காமல் இயேசு கிறிஸ்துவை ஆடை அணிந்து கொள்ள வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகள் மற்றும் துயருறுவோருக்காக, எளியோரின் புகலிடமே, வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட தயாராகும் நாங்கள் ஆடம்பரங்களிலும் வெளிப்புற அலங்காரங்களிலும் மட்டுமே கவனம் செலுத்தாமல் எங்கள் அருகில் இருக்கும் ஏழைகள், நோயாளிகள் மற்றும் தனிமையில் வாடுவோரில் உம்மை கண்டு அவர்களுக்கு உதவும் நல் மனதினை பெற்றிட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோர் மற்றும் பங்கு மக்களுக்காக, வரலாற்றின் நாயகனே, இப்புதிய வழிபாட்டு ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் இளையோர் மற்றும் பங்கு மக்கள் அனைவரும் ஆன்மீக வாழ்வில் புதுப்பிக்கப்பட அருள் புரியும். நாங்கள் நிலையற்ற உலக பொருட்களை தேடாமல் என்னென்றும் நிலைத்திருக்கும் உமது அன்பை தேடும் மக்களாகவும், உமது இரண்டாம் வருகைக்கு எந்நேரமும் தயாராக இருக்கும் விழிப்புணர்வுள்ள மக்களாகவும் வாழ வரம் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இது உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்ட மன்றாட்டுகளை தயவாய் ஏற்று எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் எண் 85. பக்கம் எண் 85. பலியாய்
உடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளவுமை வேண்டுகிறோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முளையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் எந்நாளும் இவ்விடத்தில் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதுதர், முதன்மை வானதுதர், அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், வான் பட்டைகளின் அனைவர் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து முடிவென்றே பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒற்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அணையத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்து முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. பக்கம் எண் 143. பக்கம் எண் 143.
நினைவுகள். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் மரியாயின் சேனையார். அடுத்த வாரம் சிறப்பிக்கக்கூடியவர்கள் மாதா சபையினர். இந்த வார அன்பி கூட்டம் நடைபெறும் இல்லங்கள்: சாமிநாதர் அன்பியம் திரு மரிய ராஜசேகர் மரிய ஜெயா அவர்கள் இல்லம், அந்தோனியார் அன்பியம் திரு மதியழகன் பொன்மணி அவர்கள் இல்லம், ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு மணிவேல் ஜேம்ஸ் ஜெயா அவர்கள் இல்லம். நாளை காலை 9:30 மணிக்கு ஞாயிறு மரக்கிளி வகுப்புகள் வழக்கம் போல நடைபெறும். அடுத்த வாரம் ஞாயிறு திருப்பலி வரும் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறும். நாளை தினம் ஏற்கனவே கடந்த வாரம் அறிவித்திருந்தது போல வாட்ஸ்அப் குழுவிலும் அறிவித்திருந்தேன். இளையோருக்கான நமது பங்கில் உள்ள இளையோருக்கான ஒரு பயிற்சி முகாம் நாளை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை நடைபெறுகிறது. எனவே நமது ஊரில் உள்ள மாதா சபையினர் மற்றும் நமது இளைஞர்கள் 10ஆம் வகுப்பில் 9ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே வந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நடுவை குறிச்சி ஆலை வளாகத்திலே நாளை தானே நாளை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை 1 மணி நேரம் தான். சரியா? சரி, அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்குரியவற்றை அன்பு செய்யும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளும் எங்களுக்கு பயனளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் எண் 286. பக்கம் எண் 286.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அனைவரும் இணைந்து திருப்பாடல் 128 வழியாக ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேர் பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. நமது குடும்பங்களை திருக்குடும்பமான இயேசுமரி சூசையிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, கன்னியும் தாயுமான மரி அன்னையே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசையப்பரே, உங்கள் அடைக்கலத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாசரேத்தின் திருக்குடும்பத்தில் விளங்கிய உண்மையான அன்பும் இறை அச்சமும் பணிவும் எங்கள் குடும்பங்களிலும் நிலவச் செய்யுங்கள். நாசரேத்தின் திருக்குடும்பமே, எங்கள் குடும்பங்களில் இருந்து பிளவு, வன்முறை, சச்சரவுகளை அகற்றுங்கள். எங்கள் பங்கில் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நம் வாழ்க்கை துணைவருக்காக மன்றாடுவோம். தந்தையே இறைவா, ஆசீர்வதியும். நம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவரே, ஆசீர்வதியும். நம் உறவினர், நம்மை அன்பு செய்வோருக்காக மன்றாடுவோம். தூய ஆவியே, துணையாளரே, ஆசீர்வதியும். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவா, உமக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சேதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.